ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ராகா கலெக்ஷன். இன்றைக்கி வரலட்சுமி பூஜை, அதுக்காக நான் சக்கரை பொங்கல் பண்ணேன். அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நேற்று சாமி திங்ஸ் எல்லாம் நேற்று க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி சிம்பிளாக சக்கரை பொங்கல் தான் பண்ணோம். வாங்க பார்க்கலாம். ஒரு டம்ளர் பச்சரிசியை ஊற வச்சுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த தடவை நான் பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறேன். உங்களுக்கு பருப்பு கம்மியாக வேணால் நீங்கள் கொஞ்சம் கம்மி கூட பண்ணிக்கோங்க. பருப்பு சிம்லேயே வச்சுட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க, இல்லாட்டி சீக்கிரம் அடி பிடிச்சிரும். அவ்வளோதான், நம்ம பருப்பு வறுத்தாச்சு. இனி குக்கரில் வேக வச்சிடலாம். ஸோ அரிசியோடவே பருப்பும் போட்டு வேக வச்சுக்கலாம். நான் 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி இதுலேயே பருப்பும் ஆட் பண்ணி வேக வச்சுருவேன். அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். வெல்லத்தை ஏற்கனவே வடிச்சிருக்கேன். வெல்லத்தை வடித்து இப்போது அந்த அரிசி பருப்போடு சேர்த்து ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா நம்ம வெல்லம் ரெடி ஆகிடும். காய்ச்சின வெல்லத்தை நல்லா ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு நான் கீ ஊற்றி கேஷ்யூவும் ட்ரை கிரேப்ஸும் போட்டு ரோஸ்ட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் இதில் ஊற்றிக்கலாம். நம்மளோட சக்கரை பொங்கல் ரெடி. இன்னொரு நாள் நான் உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ எடுத்து போடுறேன். நம்மளோட சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இனி நம்ம பரிமாறிடலாம். சாமிக்கு வச்சுட்டு இன்றைக்கி நம்ம ஆவிளக்கு போடலான்னு சொல்லி பச்சரிசியை காலையிலேயே ஊற வச்சு 2 வச்சதுக்கப்புறம் எப்பவும் போல் ட்ரை ஆக்கிக்கலாம். வீட்டுக்குள்ளேயே வச்சு அரிசியை ட்ரை ஆக்கிக்கலாம். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு எடுத்து ஜல்லி ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெல்லம் 1/4 கப்பை விட கம்மியாக போட்டால் போதும். ஏன்னா அப்புறம் லூஸ் ஆகிடும். அதனால் வெல்லம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கைப்படப்பட கை சூட்டுக்கு ரொம்ப இலக்கமாகிடும். ஸோ வெல்லம் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணி அந்த மாவை நான் பிசைகிறேன். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப லூஸாக இருக்குது, மிக்சியில் போட்டிங்கன்னா சப்போஸ் ரொம்ப லூஸாக இருக்குன்னா வெல்லத்தையும் கம்மி பண்ணி விளக்குக்கு ரெடி. அதுக்கப்புறம் அந்த வீடியோ நான் இன்னொரு நாள் நான் உங்களுக்கு இது எப்படி செய்கிறதுன்னு ஃபுல் ரெசிபி போடுறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் இது செஞ்சேன்னு காமிக்கிறேன், அவ்வளோதான். இன்னொரு நாள் நான் உங்களுக்கு வீடியோவில் எடுத்து போடுறேன். ஏன்னா இன்றைக்கி டைம் இல்லை, ஸ்கூல் இருந்தது, ஆஃபீஸ் இருக்குது. ஸோ டைம் இல்லை, அதனால் நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்து போட முடியல. இன்னொரு நாள் நான் வீடியோ எடுத்து போடுறேன். நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இனி விளக்கு போட வேண்டியதான். விளக்கு வச்சு அதுக்கப்புறம் நம்ம கீ ஊற்றி விளக்கு வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம். விளக்குக்கான மாவு ரெடி. நீ இதில் விளக்கு போட்டால் விளக்கும் ரெடி. விளக்கு போட்டுட்டு நம்ம சாமிக்கிட்ட வச்சு சாமி கும்பிட்டுக்குவோம். இன்றைக்கி இதை சாமிக்கு வச்சு நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம ட்ரெண்டி ராகா கலெக்ஷன்ஸில் தீபாவளி கலெக்ஷன்ஸும் வர ஆரம்பிச்சிடுச்சு. நான் அதுலேருந்து இப்போ நம்ம ஸ்வேதாக்காக்கு, ஃபேமிலி ட்ராவலர் ஸ்வேதாக்கா இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தான் இந்த குர்த்தா. அவங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சாரீ பிஸ்னஸில். அந்த அக்காவுக்கும் அம்மாவுக்கும் சரளாமாவுக்கும் ரொம்ப தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ அக்கா. நம்மளோட ட்ரெண்டி ராகா கலெக்ஷன்ஸில் சாரீஸ் எல்லாமே நிறையா வந்துட்டுருக்கு. வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இப்போ இருந்தே தீபாவளி சேலும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆடி சேலும் போயிட்டுருக்கு. வேணுங்கிறவங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, காண்டாக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.